Hello students, this is Iqbal. Unit exercise 2 பார்க்க போறோம். அதுல first sum பார்க்க போறோம். Prove that n square minus n divisible by 2 for every positive integer. Okay. இப்போ இன்டிஜர்ல பாசிட்டிவ் இன்டிஜர்ல வந்து நம்ம 2 டைப்ல தான் எடுக்க முடியும். ஒன்னு வந்து ஆட் நம்பர், இன்னொன்னு ஈவன் நம்பர். ஈவன் நம்பரா ஃபர்ஸ்ட் நம்ம ஈவன் நம்பர் போட்டு பார்ப்போம். இதுக்கு பதிலா அது 2 ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கலாம். அது கேஸ் 1 ன்னு போடுவோம். அப்புறம் ஆட் நம்பர் போட்டு பார்ப்போம். அதுவும் 2 ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கலாம். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? கேஸ் 1. If n is even. ஈவன்னா நம்ம என்ன பண்ணலாம்? n க்கு பதிலா ஒரு 2x இல்லனா 2q இல்லனா 2p எதனாலும் போட்டுக்கலாம். n = 2q. ஈவன் நம்பர்னா அப்படி தான் எடுப்போம். சரியா? அப்ப இதல போட்டு பார்க்கறோம். n square minus n. n க்கு பதிலா 2q whole square minus n க்கு பதிலா 2q. 2 ஸ்கொயர் பண்ணா 4, q ஸ்கொயர் பண்ணா q ஸ்கொயர் minus 2q. இல்ல 2 வெளிய எடுத்துருங்க. 2q கூட வெளிய எடுக்கலாம். 2q வெளிய எடுத்துட்டீங்கன்னா மிச்சம் இருக்குங்க. ஒரு 2 இருக்கும், ஒரு q minus 1. புரியுதா? அப்போ இங்க பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 2 வந்துருச்சா? மல்டிபிள் ஆஃப் 2 வந்தாவே அதுக்கு என்ன அர்த்தம்? divisible by 2. Therefore which is divisible by 2. Case 1 okay. Case 2. If n is odd. odd ஆச்சுனா n = 2q plus 1 எடுத்துக்கலாம். 2n plus 1 அப்படி எடுப்போம்ல, அதே மாதிரி 2q plus 1 எடுத்துக்கலாம். இப்போ இதில் அப்ளை பண்ணி பார்ப்போம். n square minus n. n க்கு பதிலா 2q plus 1. மேலே ஸ்கொயர் இருக்கா? ஓகே. அப்புறம் ஒரு 2q plus 1. ஓகே. a plus b whole square ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க. a ஸ்கொயர் என்ன வரும்? இப்போ a plus b whole square ஃபார்முலா. அப்போ இங்கே வந்து a ன்னு எடுத்துக்கோங்க, இது b ன்னு எடுத்துக்கோங்க. a plus b whole square ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா a square plus 2ab plus b square வருமா? ஸோ அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். a ஸ்கொயர் அப்படின்னா a ஸ்கொயர்னா இந்த 2q ஸ்கொயர் பண்ணுங்க, 4q ஸ்கொயர் plus 2ab 2, a வந்து 2q, b வந்து 1 plus b ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணா 1. இங்க மைனஸால உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, minus 2q minus 1. இப்போ plus 1 minus 1 இங்க கேன்சல். மிச்சம் இருக்குங்க 4q ஸ்கொயர் 2 into 2 4q minus 2q. அப்போ 4q ஸ்கொயர் 4qல 2q போச்சுனா என்ன கிடைக்கும்? 2q கிடைக்கும். அப்புறம் நீ 2 டேபிள் காமனா இருக்கு, q காமனா இருக்கு, வெளிய எடுத்துறேன். அப்ப இங்க என்ன இருக்கும்? 2 2s are 4, q ஸ்கொயர்ல q எடுத்துட்டா ஒரு q இருக்கும். இங்க 2q மொத்தமா எடுத்துட்டோமா, டிவைட் பண்ணோம்னா 1. அப்போ இதுவும் என்ன ஆச்சு பாருங்க, கிட்டத்தட்ட இதே மாதிரியே வந்திருக்கு பாருங்க. சரியா? which is even, which is divisible by 2. From case 1 and case 2, n square minus n is divisible by 2 for every positive integer. When n square minus n is divisible by 2 for every positive integers. அவ்வளவுதான். யூனிட் எக்ஸசைஸ் 2ல செகண்ட் சம் பார்க்க போறோம். A milkman has 175 liters of cow's milk. Cow's milk மட்டும் எவ்வளவு இருக்குன்னா 175 liters இருக்கு. And 105 liters for buffalo's milk. Buffalo's milk வந்து 105 liters இருக்கு. He wishes to sell the milk by filling 2 types of milk in cans of equal capacity. இது ரெண்டையும் என்ன பண்றாங்கன்னா ஒரே மாதிரி கெபாசிட்டி உள்ள கேன்ஸ்ல வந்து ஃபில் பண்ணி விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. ஓகே. அப்போது அந்த கேனு கால்குலேட் த ஃபாலோவிங் கெப்பாசிட்டி ஆஃப் கேன். அப்போ அந்த கேன் வந்து எத்தனை லிட்டர் இருக்கணும்? புரியுதா? அந்த 175 பிரித்து
ஒரு 3 கேனோ 4 கேனோ அதே மாதிரி 105 ஒரு 2 கேனோ 3 கேனோ ஊற்றலாம்ல. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கேனுடைய சைஸ் வந்து என்னவாக இருந்தால் இது ரெண்டையும் கரெக்டாக ஈக்குவல் கேன்ஸில் வந்து நம்ம ஈக்குவல் கெப்பாசிட்டி கேனில் வந்து நம்ம ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ எத்தனை கேன் வரும் அப்படின்னா இது வந்து அதிகமாக இருக்குல்ல. அப்போது கவுஸ் மில்க் வந்து எத்தனை கேனில் வரும், அப்புறம் பஃபலோ மில்க்ஸ் வந்து எத்தனை கேனில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதான் கொஸ்டின். நம்பர் ஆஃப் கேன் மில்க், நம்பர் ஆஃப் கேன்ஸ் ஆஃப் பஃபோஸ் ரெண்டும் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கவுஸ் மில்க்கு அப்புறம் பஃபலோ மில்க்ஸ், அவ்வளோதான். சரியா? ஓகே. ஃபஸ்ட்டு அப்போ நம்ம அந்த கெப்பாசிட்டி ரெண்டுக்குமே ஈக்குவலாக ஒரு கெப்பாசிட்டி உள்ள கேன் வேணும் அப்படின்னா நம்ம இந்த 175ஐயும் 105 என்ன பண்ணணும், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் ஆஃப் கவுஸ் மில்க் எவ்வளோ, 175 லிட்டர். சரியா? அப்புறம் நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் ஆஃப் பஃபலோ வந்து எவ்வளோ இருக்குது, 105 லிட்டர். ஸோ நம்ம இதுக்கு ரெண்டுக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். HCF ஆஃப் 175 அண்டு 105 ரெண்டு மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ஈக்குவலைஸ் டிவிஷன் நம்ம மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம், இல்லைனா யூஸ்வலாக சாதாரணமாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஓகே, அங்கே எதுவும் மென்ஷன் பண்ணாதனால நீங்கள் சாதாரணமாகவே கண்டுபிடிக்கலாம். 175ஐ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 105ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 டைம் வரும். சரியா? பேலன்ஸ் எவ்வளோ வருது, 5ல் 5 போச்சுன்னா 0, இங்கே 70 வருதா? ஓகே. இப்போ என்ன பண்ணணும், 105 வந்து உள்ளே போயிடும், 70 வெளியில் வந்துடும். இதில் ஒரு 70 இருக்குமா, ஒரு 70 இருக்குது. அப்போ 5 3 35 வருதா? ஓகே. அப்புறமா 70 உள்ளே வந்துடும், 35 வெளியே வந்துடும். 2 × 35 70 வருது. அப்போ ஆன்சர் 0 வந்துருச்சா? அப்போ HCF வந்து 175 அண்ட் 105 வந்து 35 போட்டனால தான் 0 வந்துச்சு. அப்போ அதான் HCF. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துச்சு. த கெப்பாசிட்டி ஆஃப் கேன், த கெப்பாசிட்டி ஆஃப் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்துருச்சு. கேன் என்ன வரும்னா 35 லிட்டர்ஸ் ஒவ்வொரு கேனோடைய இது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் முடிச்சு. நம்பர் ஆஃப் கேன்ஸ் கவுஸ் மில்க், கேன்ஸ் ஃபார் கவுஸ் மில்க். அப்போ என்ன பண்ணுவோம், மொத்தம் கவர் எவ்வளோ, எத்தனை லிட்டர் இருக்குது, 175 லிட்டர் இருக்கா, அதை 35ஆல் டிவைட் பண்ணுங்கள். இங்கே 5 டேபிள் அடிக்கலாம் 7 டைம்ஸ். இங்கே 5 டேபிள் அடிச்சிங்கன்னா 3 5s are 15, பேலன்ஸ் 2 5 5s are 25. ரெண்டு அடிச்சிங்கன்னா 5 7s are 35. அப்போது 5 கேன்ஸ். இப்போ கவுஸ் மில்க் வந்து எத்தனை கேனில் வரும், 5 கேன்ஸில் வரும். நம்பர் ஆஃப் கேன்ஸ் ஃபார் பஃபலோ மில்க்ஸ், பஃபலோ எத்தனை லிட்டர் இருக்குது, 105. அதை 35ஆல் டிவைட் பண்ணால் இது 5 டேபிள் அடிச்சிங்கன்னா 7 டைம்ஸ், இது 5 டேபிள்னா 21, இது ரெண்டு அடிச்சிங்கன்னா 3. அப்போ 3 கேன்ஸ். தட்ஸ் ஆல். யூனிட் எக்ஸசைஸ் 2ல் தேர்ட் சம் பார்க்குறோம். when the positive integers a, b and c are divided by 13, the respective remainders are 9, 7, 10. Find the remainder when a plus 2b plus 3c is divided by 13. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம ஈக்குவலைஸ் டிவிஷன் லெம்மாவில் எப்படி எழுதுவோம், நம்ம அதை மட்டும் ஃபஸ்ட்டு ஏன் வச்சுங்க, a = bq + r. ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு a அப்படிங்கிற நம்பரை 13ஆல் டிவைட் பண்ணுறேன். கோஷன்ட் வருமா, அது தெரியாது, q வச்சுக்கலாம். அப்போ ரிமைண்டர் எவ்வளோ கிடைக்குதான், 9 கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. அது ஃபஸ்ட் நம்பர்னால என்ன பண்ணுறேன்னா இதை Q1 போட்டுக்கிறேன். சரியா? ஓகே. அடுத்தது B அப்படின்ற நம்பரை
நம்பரை பிங்கிறது 13 13ஆல் டிவைட் பண்ணும்போது கோஷன் கிடைக்குமா? அது க்யூட்னு வச்சுக்குவோம். அப்போ ரிமைண்டர் எவ்வளோவா? 7. அப்புறம் சி அப்படின்ற இன்னொரு நம்பரை 13ஆல் டிவைட் பண்ணும்போது அதோட கோஷன் வந்து Q3 கிடைக்கும். ரிமைண்டர் எவ்வளோ கிடைக்குமா? 10 கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் எல்லாத்தையும் எழுதியாச்சு. அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை ப்ளஸ் பண்ணி போட்டிங்கன்னா அப்போ 13 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? இதான் கொஷின். அப்போ என்ன பண்ணுவோம்? அதை எப்படி எழுதுங்க? a + 2b + 3c. a அப்படிங்கிறது இங்கே 13q1 + 9, இது அப்படி இருக்கட்டும், ப்ளஸ் 2b. அப்போ 2 இன்ட்டு இந்த b அப்படி எழுதுங்க, 13q2 + 7 ப்ளஸ் 3c, 3 இன்ட்டு இது அப்படி எழுதுங்க, 13q3 + 10. ஓகேயா? சரி, இங்கே வந்து அப்படி இருக்கும். இது 13q1 + 9, இதை உள்ள 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 × 13 வந்து எவ்வளோ வரும்? 26q2 + 2 7s are 14. இங்கே 3 × 13 வந்து எவ்வளோ வரும்? 39q3, 3 × 10 30. ஃபஸ்ட் இந்த q-எல்லாம் தனியாக பிரிச்சுடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 13q1 இருக்குது, ப்ளஸ் 26q2 இருக்குது, ப்ளஸ் 39q3 இருக்குது. இதெல்லாம் தனியாக போட்டாச்சு. மிச்சம் நம்பர்ஸ் என்ன இருக்குது? 9 + 14 வந்து 23. 9 + 14 வந்து 23. 23 + 30 வந்து 53. 53. ஓகே, எல்லாத்துலேயும் 13 வெளியே எடுத்துடலாம். இதை 13 வர மாதிரி பிரிங்க. ஃபஸ்ட்டு 13 வெளியே எடுக்கிறது, இது வந்து 13 இங்கே வெளியே எடுத்துருங்க. 13q1 சரி ஃபஸ்ட்டு இருக்கட்டும். ஸோ 26q2, இது எல்லாமே 13 டேபிளில் வரும். சரியா? இது வந்து 1 டைம், இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ் வந்துடும். 53-ஐ நம்ம 13ஆல் டிவைட் பண்ணணும். 13ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 × 13 வந்து எவ்வளோ வரும்? 52. ரிமைண்டர் 1 வருதா? அப்போ எப்படி பிரிக்கணும்னா 52 + 1. அப்போ இதெல்லாம் தனியாக வச்சுக்கோங்க அப்படியே. அப்போ 13-ஐ காமனாக எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் இருக்குங்க q1, இது 2 டைம்ஸ் q2, இது 3 டைம்ஸ் q3, இது 4 டைம்ஸ் ப்ளஸ் 1. அப்போது 13ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் எவ்வளோ கிடைக்கிது? 1. எதை? a + 2b + c. therefore remainder equal to 1. That's all.